போட்டேன். ஓகே. தெரியுதா ப்ரோ? தெரியுது. அப்படியே நீங்களும் பண்ணிடுறீங்களா? உங்கதுலேவா? புரியல ப்ரோ. உங்க இதை நான் பண்ண முடியுமா அப்படியே? நீங்க அப்படியே லாகின் பண்ணுங்க ப்ரோ. அந்த இது அதை லாகின் பண்ணிட்டேன் நான். ஓகே. அப்ப பண்ண ஆரம்பிங்க. அப்படியே சொல்றேன் நான் அப்படியே. ஓகே. இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்களா ப்ரோ? இல்லைங்க, இன்வாய்ஸ்ல போறேன். கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்துட்டேன். ஓகே. சுத்திக்கிட்டே இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. கிரியேட் இன்வாய்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கு. வந்துருச்சு. இதுல பிசினஸ் யூனிட் நீங்க நேத்து சொன்ன மாதிரி US 1 அடிச்சுக்கோங்க. ஓகேவா? இல்லைங்க, அடிக்கிறேன். US 1 இன்வால்வ் ப்ரோ உங்களுக்கு வருதா? எனக்கு US 1 வர மாட்டேங்குது. எனக்கு வரல. அதான் இன்வாலிட்னு வருது. ஐ திங்க் சர்வர்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, ஒன்ஸ் நான் வெளியே வந்துட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வரேன். ப்ரோ ஓப்பன் ஆயிடுச்சா உங்களுக்கு இப்போ? எனக்கு இதே சுத்திக்கிட்டே இருக்குன்னு தெரியலையே. எனக்கு வரவே மாட்டேங்குது. அதுவும் எனக்கு இவ்வளவு ஸ்லோவா இருந்தா நான் முடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும் போல ப்ரோ. US பிசினஸ் யூனிட் இருக்கு. நேத்து US 1 தானே கொடுத்தீங்க? அந்த பிடிஎஃப் என்ன பிடிஎஃப்? ஏபிஏஜியா ப்ரோ? அது எதுல இருக்கு தெரியலையே. இருங்க சொல்றேன். ஏபிஏஜின்னு சொல்லி 126 பேஜ் இருக்குது. இல்லைங்க, ஏபிஏஜி தானே? பேஜ் நம்பர் என்ன சொன்னீங்க? பேஜ் நம்பர் 126 இருக்க பிடிஎஃப் ப்ரோ. 2 பிடிஎஃப் இருக்கும் போல அதுல. ஆமா, ஏபிஎஸ்ஜி இருக்கு, ஏபிஏஜி இருக்கு. ஏபிஏஜி. ஏபிஏஜி எந்த இது ப்ரோ அதுல? அதுல நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து தானே பண்றோம். அந்த பேயபிள்ல இருந்து பார்க்க வேண்டியதான். பேஜ் நம்பர் என்னது? இல்லாட்டி நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? அப்படியே சொல்றேன், நீங்க பண்ணுங்க. எனக்கு ஓப்பன் ஆகல. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே. தெரியுதா? இதுல எதுல போகணும்?
இது வேணாம், நீங்க இதுக்கு போயிருங்க அந்த கிளவுடுக்கு. ஓகே. பிசினஸ் யூனிட் யூஎஸ்ஐடி யூஎஸ்டின்னு போட்டிருக்கீங்க, 1 தானே போடணும். ஒண்ணு போட்டா வரலையே. நேத்தெல்லாம் வந்தது. நீங்க வரல. அது ஒருவேளை அது ஏற்கனவே கிரியேட் பண்ணாலும் வரலையோ. இல்ல அப்படி கிடையாது ப்ரோ, வருமே. இப்ப என்ன பண்ற, திரும்பி இங்க இது பண்றேன் நானு. ஓகே. லாகின் ஆயிடுச்சு. தெரியுதா? தெரியுது. இதுல போயிட்டு இன்வாய்ஸ் கிரியேட். ஒன் கொடுத்த வரவே இல்லை. வரவே இல்லை பாருங்க. ஏன்னு தெரியல, இல்லாட்டி திரும்பதான் லிங்க் கேட்கணும் அவர்கிட்ட. சரி ஓகே, யூஎஸ் இதுக்கு வேற எது கொடுத்து பார்க்கலாம் நம்ம ஒருவேளை. வேற கொடுத்தா வருமானு தெரியல ப்ரோ, எப்படின்னு அதானே இப்ப பார்க்கலாம் இல்லைங்க. ஓகே. ஓகே, சப்ளையரு சப்ளையர் அட்வான்ஸ் கார் முன்னாடி அது இருக்கான்னு. அட்வான்ஸ் வர மாட்டேங்குது. எதுவுமே வர மாட்டேங்குது இதுல. ஏன் வர மாட்டேங்குது? வர மாட்டேங்குது. நம்ம குரூப்ல திரும்ப மெசேஜ் போட்டுடலாமா ப்ரோ? இந்த லிங்க் மெசேஜ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி அவருக்கு போட்டு விட்டா திரும்ப ஏதாவது லிங்க் திரும்ப ஷேர் பண்ணுவார். புரியல திரும்பியும். காலையில இது மாதிரிதான் இருந்தது, ஒர்க் ஆகல எனக்கு. அதை திரும்ப அவர் தான் இந்த லிங்க் போட்டு விட்டாரு, ஒர்க் ஆனிச்சு, அதான் கேட்டேன். உங்களுக்கு வரலப்ப? என்ன பண்றது இப்ப ப்ரோ? இப்ப இருந்தா எப்படி ப்ரோ கத்துக்கிறது ப்ரோ? நான் காசு வேற கட்டிருக்கேன் ப்ரோ, 15,000 ரூபாய் அதுக்கு மாசம் மாசம். ஓகே ஓகே ப்ரோ. நீங்க கட்டிருக்கீங்களா இல்லையா? ஆமா. 15 ரூபா கட்டிருக்கீங்களா? 50 ப்ரோ. ஒரே நிமிஷம் இருங்க, ரெக்கார்டு இருக்கு. ப்ரோ இப்ப என்ன பண்றது, வரலையே. இருங்க ப்ரோ, பார்த்துட்டே இருக்கேன். எனக்கும் அப்படியே சுத்திட்டே இருக்கு லாகின் பேஜ்லயே. யாருக்கா ஒருத்தருக்கு ஓப்பனா நான் கூட பண்ணிடலாம்.
அவர் இன்னொருத்தர் ஃப்ரீயா இருக்க டைம்ல நீங்க பண்ணிக்கலாம், இல்லாட்டி நான் கூட ஃப்ரீயா இருக்க டைம்ல பண்ணிக்கலாம். ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இது எதனால ப்ரோ ஓப்பன் ஆகல? தெரியல ப்ரோ. ஓகே ஓகே. ப்ரோ நீங்க திரும்ப வெளியே வந்துட்டு லாகின் பண்ணி பாருங்க ப்ரோ, உங்களுக்கு திரும்ப வந்து நான் கூட அது சொல்லிடுவேன் அப்படின்னு. உள்ள லாகின் பண்ணிட்டு தான் ப்ரோ வந்தேன் நான். நீங்க திரும்ப கேன்சல் தான் பண்ணி ஸ்கிரீன் ஷேர்ல தானே இருக்கு உங்களுக்கு. ஆமா ப்ரோ. இங்க பாருங்க, நீங்களே பாருங்க. திரும்பி வெளியே வந்தேன், திரும்பி கிளிக் பண்ணேன். வந்துச்சு, திரும்பி கிளிக் பண்ணி உள்ள போனேன். விசில் கொடுங்க. இன்வாய்ஸ் கிரியேட் இன்வாய்ஸா? அதில் பிஸ்னஸ் யூனிட் இப்போ ஏதோ வருதான்னு பாருங்க. வரல. ஏன் வரல? வெயிட் பண்ணுங்க. இந்த ஒண்ணுதே சொல்லி தந்தாங்க உங்களுக்கு. இதுல அப்படியே வரிசையா நம்ம டைப் இருக்குல்ல, அந்த டைப் கொடுங்களே. இதுல இந்த இது கொடுக்குவா? சரி ஏதோ ஒன்று கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டேன். சப்ளையர் தான் அட்வான்ஸ் கார்ப்பு, அதுவும் நமக்கு ஓப்பன் ஆகல, இல்லாட்டி கூட கொடுத்துடலாம். ஓப்பன் ஆகுது. ஓகே, கிரியேட் பண்ணியாச்சு. ACAU கவுன்சில். ஓகே, நெக்ஸ்ட் இன்வாய்ஸ். அட்வான்ஸ் கார்ப் வருதா ப்ரோ? அட்வான்ஸ் வருது. நெக்ஸ்ட் நம்பர் என்ன கொடுக்குறது ப்ரோ? அப்ப அதுல US1 வரும்னு நினைக்கிறேன். மேல பிசினஸ் ஐடி மாத்துங்க, அதுல US1 மட்டும் சர்ச் பண்ணுங்களே. இல்லைங்க, வரல பாருங்க. ஓகே ஓகே. இது நம்பர் என்ன கொடுக்குறது? 003 கொடுக்குவா? ஹலோ சார். ஹலோ இந்த போயிட்டு இருக்கு சார், ரெக்கார்ட் போட்டிருக்கோம் சார். ஆமாம் சார். 4 o'clock கால் பண்ணேன், சந்துரு அவைலபிளா இல்லை சார், அதான் சார். ஓகே சார். இன்வாய்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஹலோ ப்ரோ. ஃபோன் பண்ணாரு சுரேஷ் சார், போட்டுட்டு இருக்கீங்களான்னு கேட்டாரு. நெக்ஸ்ட் அவ்வளோதானே இதில்? ஒரு நிமிஷம். போட்டிங்களா ப்ரோ? லைனை கிளிக் பண்ணுமா? ஆ லைனை கிளிக் பண்ணியாச்சு. இதில் அமௌண்ட்
டெக்ஸ்ட் பண்ணுங்களே. 1 லட்சம். அடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூஷனா டிஸ்ட்ரிபியூஷன் செட் இருக்கு. அது கொடுங்க. இதை கொடுக்குவா? ஆ ஓகே. இந்த லைன்ல டெலிட் பண்ணுமா இப்ப? இல்ல இல்ல அப்படியே இருக்கட்டும். உங்க இதுல என்ன மேல பிளாக் கலர்ல ஏதோ குட்டியா தெரியுது? ஓகே ஓகே. ப்ரோ இப்போ மேல போங்க. எரர் ஏதோ வருது. இது ஏன் ப்ரோ கொடுத்தீங்க? கேன்சல் லைன்லாம் தேவையில்ல, மேல போங்க அப்படியே. ஓகே மேல போயாச்சு. சேவ் கொடுங்க. சேவ். எரர் அடிக்குது. அதான் அதான் இந்த இதுல US1 மாத்திரம் ப்ரோ. The value of attribute payment is invalid. அதுதான் வர மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன ப்ரோ பண்றது? என்ன ப்ரோ பண்றது? அந்த பேஜ் வந்தாதான் ப்ரோ நம்ம இது பண்ண முடியும். அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. வரவே இல்லை ப்ரோ. நம்மளே அடிச்சுக்கலாமா? புரியல ப்ரோ. நம்மளே அடிச்சு டைப் பண்ணிடலாமா? அப்படி டைப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வருது. டைப் பண்ணா எரர் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எரர் தான் வருது. அதுல யூனிவர்சிட்டி US பிசினஸ் யூனிட்னு இருக்குமே. புரியல. யூனிவர்சிட்டியா? US. எங்க இருக்கு US? அதுல டைப் பண்ணீங்களே யூனிவர்சிட்டி US பிசினஸ் யூனிட்டாமா? அது கொடுங்க. ஓகே ஓகேவா? ஓகே. இப்போ இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்க எப்படி கொடுக்கணும்னா உங்க நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே. அட்வான்ஸ் கார்ப்பரேட் கம்பெனி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் நம்பர் என் நேமா? இன்வாய்ஸ் நம்பர் எப்படின்னா நீங்க சந்துருவா உங்க சி போட்டுக்கோங்க. அது மாதிரி போட்டு புரியல. சந்திரன் ஃபுல்லா டைப் பண்ணிக்குவா? அப்படி டைப் படிக்காதீங்க. CV 001 போடவா? இல்ல இல்ல. சிவினா சிவின்னு போட்டு ஐபன் போட்டு இன்வாய்ஸ் போட்டு ஐபன் போட்டு அந்த நம்பரை போட்டுக்கோங்க நீங்களா. இந்த போட்டுருக்கேன் பாருங்க. CV 001. ஓகே ஒரு நிமிஷம் பார்க்குறேன். சிவியோட நிப்பாட்டிட்டு அந்த 001 எடுத்துருங்க. ஐபன் போட்டு இன்வாய்ஸ்னு டைப் பண்ணுங்க. நீங்க நேற்று டைப் பண்ண DM டைப் பண்ணீங்களே. எங்க ஹைஃபன் இருக்கு? ஜீரோ பக்கத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹைஃபனா? இதான் 001. 00 இல்ல இல்ல இன்வாய்ஸ்னு அடிங்க. ஐபன் போட்டு நீங்க 001 2 அது எது வேணா போட்டுக்கலாம். ஓகே. $1 1 லட்சம்
ஸ்டாண்டர்ட் இருக்கட்டும். அது அடுத்து லைன்ல லட்சம் டிஸ்ட்ரிபியூஷன்ல அது ஸ்டாண்டர்ட்லயே வச்சிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எதுவும் தேவையில்ல. அப்படியே லைன்ஸுக்கு வந்துருங்க. டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு புரியல. டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு வேணுமா? போடுங்க. அமௌண்ட் என்டர் பண்ணிட்டீங்களா அந்த டேபிள்ல? அமௌண்ட் என்ட்ரி பண்ணியாச்சு. டிஸ்ட்ரிபியூஷன் செட் என்ன பண்றது? டிஸ்ட்ரிபியூஷன் செட் வந்து இது கொடுங்க. கான்ட்ராக்டர் எக்ஸ்பென்சஸ். ஓகே. இப்போ மேலே போய் சேவ் கொடுங்க. எரர் வருது. இன்ட் வேலிட். The value of attribute payment terms is invalid. இப்போ நம்ம யூஎஸ் கொடுத்துருக்கனால அப்போ அதுவும் யூஎஸ்ல தான் இருக்கணுமா ப்ரோ? புரியல. நம்ம யூஎஸ் தானே கொடுத்தோம். ஆமா. அதுலயே திருப்பணுமா என்னன்னு தெரியல கரெக்டா. இப்ப என்ன ப்ரோ பண்றது? இது வேற லாகினே ஆக மாட்டேங்குது. ஆனாதான் கரெக்டா இருக்கும். வேற என்ன சொல்லி தந்தாங்க? அதான் சொல்லுங்க. அதான் வேற எதாவது பண்ணலாம். அதுல இதான் ப்ரோ இந்த ஸ்டாண்டர்டு. இந்த ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய இருக்கும்ல, அதெல்லாம் வரிசையா மாத்தி மாத்தி பண்ணி பார்க்க சொன்னாரு. ஸ்டாண்டர்ட் எதுல இருக்கு? அது ஸ்டாண்டர்ட் மெமோன்னு இருக்குமே ப்ரோ. இல்லைங்க, கிளிக் பண்றேன். ஸ்டாண்டர்ட் மெமோவா? ஹலோ. கேக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. எங்க ப்ரோ ஸ்டாண்டர்ட் மெமோவே இல்லையே. பண்ணா இருக்கா ப்ரோ? புரியல. ப்ரோ ப்ரொக்யூட்மெண்ட்ங்கிறது நமக்கு ஜிஎல்ல வருமா ப்ரோ? ஆமா ப்ரோ, அது ஜிஎல் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பாருங்க ப்ரோ, உங்களுக்கு தெரியும் அது. ஓகே ஓகே. இப்போ என்ன பண்றது நானு? நான் ஓப்பனே ஆகல ப்ரோ. ஆன்ச்சுனா தான் நம்ம திரும்ப போட முடியும். நைட்டு வேற நீங்க டிராவல்ல இருப்பீங்க. புரியல. நைட்டு ஓப்பன் ஆகும், நீங்க டிராவல்ல இருப்பீங்கன்னு சொல்றேன். ஆமா, நாளைக்கு நைட் ஃப்ரீயா தான் இருப்பேன். நாளைக்கு ஒரு 7 மணிக்கு உட்காரலாமா? ஓகே ப்ரோ. இது இல்லாட்டி நீங்க எப்போ இது ஓப்பன் ஆகுதோ சொல்லுங்க, அப்போ உட்காந்துக்கலாம். அப்படிதான் ப்ரோ பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ கட் பண்ணிக்கலாமா? ஓகே ப்ரோ. கால் பண்ணுங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஓகே.